மதுரையில் பெய்த கனமழையால் கருடர் பாலத்தின் கீழே குளம் போல தேங்கிய நீரில் பார்வை மாற்றுத்திறனாளி பாடகர்கள் குழு வந்த வாகனம் சிக்கியது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரையில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக குளம்போல் தேங்கிய மதுரை அந்த ராஜாமில் ரோடு சாலையில் உள்ள கடற்பாலத்தில் குளம்போல் தேங்கிய மழைநீரில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் வாகனம் சிக்கியது. இதில் 5 பேர் தவித்த நிலையில் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் 5 பேரும் மீட்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த நிலையில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் பொதுமக்களும் கடும் சிரமத்துக்கு ஆளாய்ந்தனர். இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக மாலை நேரம் இடியுடன் மழை பெய்தது. இன்றும் 3வது நாளாக இடியுடன் மாநகர் உள்ளிட்ட பகுதியில் கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், கே நகர், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட நகர்ப்பகுதி முழுவதும் கனமழை பெய்தது. அதே போல புறநகர் பகுதியான கற்பாயூரணி, ஒத்தக்கடை, சிலைமான் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையினால் ஆங்காங்கே சாலையில் ஆங்காங்கே குளம் போல மழைநீர் தேங்கியது. இதில் ராஜா மில் ரோடு பகுதியில் கருடர் பாலம் ரயில்வே சுரங்கப்பாதையில இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான திண்டுக்கலை சேர்ந்த நாகேந்திரன், அபிநயா என்ற பெயரில் பாடல் குழுவினர் பல பேர் மதுரையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பாடல்கள் பாடி பொதுமக்கள் அன்பளிப்பாக பெற்ற பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆரப்பாளையம் பகுதிக்காக இந்த கடற்பாலத்தை கடந்து செல்ல முயன்றனர். அப்படி செல்ல முயன்ற போது இடுப்பளவு தண்ணீரில் அந்த அவர்கள் சென்ற வாகனமானது சிக்கி நின்று கொண்டது. இதனால் நீரில் அவர்கள் தத்தளித்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சென்று அந்த தண்ணீர் தத்தளித்திருந்த 2 பேரை உடனடியாக மீட்டனர். மீண்டும் 3 பேரை மீட்பதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி உடனடியாக அவர்கள் தீயணைப்பு துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த பகுதியில் போக்குவரத்தை முழுவதுமாக நிறுத்தினர். தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி அந்த வேனில் சிக்கியிருந்த 3 பேரையும் அவர்கள் கயிறு கட்டி பத்திரமாக இழுத்தனர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வேனையும் அவர்கள் கயிறு கட்டி மேலே இழுத்ததால் 5 பேரையும் மீட்கப்பட்டு வாகனமும் மீட்கப்பட்டது. இதனால் இந்த பகுதியில போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்தும் தற்போது சீராகி இருக்கிறது. இந்த பரபரப்பான இடுப்பளவு தண்ணீரில் அவர்கள் 5 பேரும் வேனில் சிக்கிக் கொண்ட இந்த காட்சிகள் அக்கம் பக்கத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலையில் 5 உயிருடன் மீட்கப்பட்டு அந்த வாகனமும் மீட்கப்பட்டது. இங்கு இப்பகுதியில் உள்ள அனைவருமே இந்த பகுதியில் உள்ள அனைவருமே பாராட்டினர். அது மட்டுமல்லாமல் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் குளம்போல் தேங்கியதில் வாகனங்களும் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டது.